ஹாய்! இட்லி மாவு காலி ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட மைண்டுக்கு வர ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் தான். செகண்ட் ஒன் வந்து பூரி. பூரிய விட வெண்பொங்கல் வந்து சீக்கிரமா பண்ணிடலான்னு செஞ்சேன். இன்னைக்கு சஷ்டி விரதம் 4த் டே. என்னமோ தெரியல ரொம்ப கிரேவிங்கா இருந்தது இந்த வெண்பொங்கல் பார்த்ததும். சுட சுட இந்த கிளைமேட்ல ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, சரி ஓகே நம்ம தான் லஞ்ச் சாப்பிட போறோமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய மொண்டு குடிச்சுக்கிட்டேன். ஸோ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணலான்னு ஒரு பிளான். டெய்லியுமே வந்து சாம்பார், காரக்குழம்பு பண்ணி ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு, மாமனார் கிட்ட திங்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அவர் எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாருங்க. இன்னைக்கு வந்து குக்கர்ல அப்படியே ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம்னு ஒரு பிளான். அம்மா வந்ததுலேருந்து இந்த மிட் மார்னிங் டீ வந்து திருப்பி ரொட்டீன்ல ஆட் ஆயிடுச்சு. நடுவுல கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ கதிர்குட்டியும் அம்மாவும் வந்து ரூம்ல தூங்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு டீய போட்டு குடுத்துட்டு கட கட கடன்னு லஞ்ச் வேலை செய்யணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதத்துக்கு ஏதாச்சும் நெய்வேத்தியம் ரெடி பண்ணணும். அது வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து லஞ்ச் இன்னைக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னோட வேலைய பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த மாதிரி வேலைய டிவைட் பண்ணி பண்ணும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குங்க. இப்ப இந்த சமையல் வேலைய விட புதுசா ஒரு வேலை ஆட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணி காய வைக்கிறது தான். ஸோ இந்த கிளைமேட்க்கு சுத்தமா காய மாட்டேங்குதுங்க. வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போட்டு காய வைக்கிறதுக்குள்ள பெரிய வேலையா இருக்கு. அதனால எனக்கு லஞ்ச் செய்யவே இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கதிர்குட்டி பார்த்தீங்கன்னா, என்ன இப்ப கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்றதே கிடையாதுங்க. ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. மாமனார் வந்திருக்காரு. ஸோ வந்து ஹால்ல வந்து ஆள் இருந்துட்டே இருக்கணும் அவனுக்கு. நான் கிச்சனுக்குள்ள வந்துட்டாலும் வந்து சார் வந்து பெருசா வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. அந்த வகையில நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேங்க. அப்படியே மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். தேங்க் யூ.